जाग जा रे योगी मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहते, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. யுகமாற்றத்தின் நுழைவாயில் அமிர்தவேலை யோகம். என்னுடைய 108 நாள் பட்டியனுடைய இன்று 102வது நாள், 31/10/2025. ஒரு பாட்டனிஸ்ட், அதாவது வனஸ்பதி சாஸ்திரி, அதாவது தாவரவியல் அறிஞர் ஒருத்தர். அவர் நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் ஒரு தடவை எல்லா பழங்களுடைய அந்த டிஎன்ஏவை எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஹைப்ரிட், அது ஒரு புது பழத்தை உருவாக்குனார். அந்த புதுமையான பழத்தை அவருடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்குறாரு. 3 பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சாப்பிட்றதுக்காக கொடுக்குறாரு. அப்புறம் கேட்குறாரு, பழம் எப்படி இருந்தது? அவர் ரிசர்ச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாரு, அதனால் பழம் எப்படி இருந்ததுன்னு கேட்குறாரு. முதல் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், இது ஆரஞ்சு பழம் மாதிரியே இல்லை, வேறு ஏதோ மாதிரி இருக்குது அப்படின்றாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, எனக்கு ஆப்பிளே ஓகே, இது செட் ஆகலை, ஆப்பிளே ஓகே அப்படின்றாரு. 3வது உள்ளவர் சொல்கிறாரு, இது மாம்பழம் மாதிரியே இல்லை, வேறு ஏதோ மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. இந்த 3 பேருடைய கருத்தையும் கேட்ட பிறகு அந்த தாவரவியல் அறிஞர் ஒரு முடிவுக்கு வந்தார், ஒரு நிர்ணயம் எடுத்தார். என்ன நிர்ணயமாக இருக்கும்? அதுக்கு பிறகு இவர் என்ன முடிவுக்கு வராரு, இன்னைக்கு பிறகு நாளில் இனி ஒரு காலத்துலேயும் யாருக்கும் என்னுடைய பழத்தை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு முடிவுக்கு வராரு. என்னுடைய கண்டுபிடிப்பான அந்த எந்த ஒரு பழத்தையும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு முடிவுக்கு வந்துடுறார். லாஸ்ட்டாக யார் கடந்து போன விஷயங்களை, கடந்த காலத்தினுடைய விஷயங்களை மறக்கிறதுக்கான ஒரு தைரியம் இல்லாதவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? பழசிலேயே தேடிட்டு இருக்கிறவங்க அவங்க புது டேஸ்ட்டை என்ன அவங்களால புதுசாக டேஸ்ட்டை அவங்க வச்சு என்ன பண்ண போகிறாங்க? எதுவுமே பண்ண மாட்டாங்க. பழசு தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. பழசுலேயே இருக்கிறவங்க புது உலகத்தினுடைய விஷயங்களை என்ன அனுபவம் பண்ணுவாங்க? புது டேஸ்ட்டை எங்கே வெல்கம் பண்ணுவாங்க? புதுமையை எப்படி விரும்புவாங்க? பழைய உலகத்தையே அவங்க புத்தி சிந்தனைகள் ஒரு சுற்றிட்டு இருக்குது அப்படின்னா அவங்க புது உலகத்தினுடைய ஆனந்தம், புது உலகத்தினுடைய அதீந்திரிய சுகத்தை எப்படி அனுபவம் பண்ணுவாங்க? எப்படி ஏற்றுப்பாங்க? முதல்ல அவங்க அது நம்புவாங்களா? ஃபஸ்ட்டு இப்படி ஒரு உலகம் அங்கே இருக்குது அப்படின்னு அவங்க பழசை தான் தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி தான் வேணும், எப்படி முதல்ல இருந்தோ அந்த மாதிரி. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளுடைய பூர்வஜ் மூதாதையர்கள் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுதான் சத்தியம், நம்மளும் அதன்படி தான் நடக்கணும், நம்ம வேறு அது தவிர வேறு எதுலேயும் போகக்கூடாது அப்படின்னு அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு பிலீவ் சிஸ்டத்தை உண்டாக்கி வச்சுட்ருக்காங்க. அவங்க அவங்க அவங்களுடைய கிணத்துக்குள்ளேயே
உள்ளேயே அடைபட்டிருக்காங்க. கடலில் அவங்களுக்கு எங்கே கடலை பற்றி தெரியும்? ஒரு கிணத்துலே இருக்கிற ஒரு தவளை எப்படி கடலை பற்றி அறியும்? அது கடலை வந்து கிணறை விட சின்னதாக தெரியுது. ஸ்டோரி நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? ஒரு கிணத்து தவளை இருந்தது, அந்த கடல்ல இருந்து வந்த ஒரு தவளை அங்கே தவறி விழுந்துருச்சு. அப்போ அது கேட்குது அதுக்கிட்ட, கடலா? கடல் எவ்வளோ பெருசு? கையை விரிச்சு காட்டுது, இந்த அளவு இருக்குமா? அப்புறம் ஒரு ஜம்பனி காட்டுது, இவ்வளோ பெருசு இருக்குமா? அதுக்கு கடல், கிணத்து தவளைக்கு கிணறு தான் பெருசு இருக்கிறதுலே உலகத்திலேயே அப்படிங்கிற மாதிரி வளர்ந்துட்டு இருக்காங்க. கடைசியாக என்ன சொல்லுது இந்த தவளை, என்னுடைய கிணறை விட உன் கடல் அவ்வளோ பெருசா? இல்லை அவர் அந்த கடல்லேருந்து அந்த தவளை சொல்லுது, இல்லை பரவாயில்ல, இந்த விஷயத்தை நம்ம விட்டுறதா? நீ விட்டுட்டு நீ கிடப்பு, நீ உன் கடலுக்கே போ, அங்கேருந்து கிளம்புங்க, இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நேரோஃபிக் விஷன், மயோபிக் விஷன், நேரோ விஷன், டனல்டு விஷன், அதாவது குறுகிய சிந்தனை, குறுகிய பார்வை அப்படின்னு இதுக்கு சொல்லப்படும். அவங்களுடைய சிந்தனை செய்யக்கூடிய அந்த லிமிட் வந்து ஏரியா ரொம்ப கம்மி. அவங்களால அவ்வளோதான் யோசிக்க முடியும், அதை தாண்டி யோசிக்க முடியாது. அது ஏதாவது ஒரு புது விஷயமாக இருக்கலாம், புது புருஷார்த்தமாக கூட இருக்கலாம், புது தாரணையாக கூட இருக்கலாம். அவங்களுடைய பூர்வஜ ஆத்மாக்கள், மூதாதையர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதை தாண்டி வேற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா, சத்தியம் அப்படிங்கிறது எல்லைகளை கடந்தது, அது சுதந்திரமானது, அது நிர் ஆதாரமானது, ஆதாரமற்றது. அதனால தன்னுடைய மனசை நம்ம எப்படி வச்சுக்கணும்? ஓப்பனில் வச்சுக்கணும், திறந்து வச்சுக்கணும். புது சிந்தனைகள், புது அனுபவங்கள், புது சுவை, நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் அனுபவம் பண்ணமோ இப்படியும் இருக்கலாம், அது சத்தியம் இல்லாததாக கூட இருக்கலாம். இது வரைக்கும் அனுபவம் பண்ணாதது, நம்ம இது வரைக்கும் எந்தெந்த மார்க்கத்திலெல்லாம் போனோமோ அது சத்தியமான மார்க்கமாக இல்லாமல் கூட இருக்கலாம். சிஷ்யர் கேட்குறாரு குருக்கிட்ட, என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுதா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உடனே குரு சொல்கிறார், ஏகப்பட்ட வழி இருக்குது, சரி ஏதாவது ஒன்றாவது சொல்லுங்க அப்படிங்கிறாருல சிஷ்யர். எப்போ வந்து அவர் சொல்கிறார் குரு, நீ ஃபுல் டேயில் எப்பெல்லாம் நீ வெளிமுகத்தில் வந்து நீ டிஸ்டர்ப் ஆகுறியோ அந்த டைம் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோ. உனக்குள்ள நோட்டில் அட்டென்ஷன் கொடுத்து அதை நோட் பண்ணணும். இந்த டிஸ்டர்ப் ஆகக்கூடிய கவுண்டிங் வந்து எப்போ வந்து கம்மியாயிட்டே இருக்குதோ அப்போ புரிஞ்சுக்கணும் உன்னுடைய அது கம்மியாக அது அப்படின்னா உன்னுடைய ஆன்மீக மார்க்கம் நீ முன்னோடிக்கு போயிட்டுருக்க அப்படின்னு அர்த்தம். மூடு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஒரு மூடு, கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு ஒரு மூடு, அதுக்கு அடுத்தது ஒரு மூடு. உலகம் ஃபுல் டே வந்து இல்லைன்னா இன்னொருத்தருடைய மூடை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அவங்க எந்த மாதிரி இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னா அப்படி நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் பட்சத்தில் கணவருடைய மூடு, இல்லை மனைவியோட மூடு, நம்ம கூட இருக்கக்கூடியவங்களோட மூடு, இதை வந்து தேடுறதுலேயே நம்மளுடைய ஃபுல் வாழ்க்கையே போயிடுது. பாபா வந்து வாணியில் வந்து குமாரிகளை பற்றி சொல்கிறாரு. அதாவது குமாரி அப்படின்னா வெறும் திருமணம் ஆகாதவங்க மட்டும் கிடையாது. குமாரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ளுக்குள்ளே டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும். அதுதான் குமாரியினுடைய லட்சணம். அண்டர் டிஸ்டர்பன்ஸ். மனதினுடைய சக்தியை வந்து எதை வச்சு கவுண்ட் பண்ணுறாங்க தெரியுமா? ஸ்ட்ரென்த்தா, இக்வானிட்டி ஆஃப் த ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிற அந்த விஷயத்தை வச்சு, அதாவது எவ்வளோ நமக்குள்ள அந்த எவ்வளோ திறன் இருக்குது அதை பொறுத்து தான், அந்த பேசிஸில் தான் ஆத்மானுடைய குவாலிட்டி நிர்ணயிக்கப்படுகிறது. நம்மளுடைய மைண்ட் எவ்வளோ சமநிலையில் இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய திறன்கள் மதிப்பிடப்படுகிறது. எந்த ஒரு மனம் ஏகாகிரத நிலை அடையலையோ, ஒருநிலை படலையோ, கான்சன்ட்ரேஷன் ஆகலையோ, அந்த ஒரு மனதனால நம்ம எதையுமே அடைய முடியாது. ஆனால் ஞானம் ஃபுல்லாக இருக்கலாம். ஆனாலும் ஞானம் எவ்வளோதான் இருந்தாலும் ஏகாந்தம், ஏகாகிரதா, சுபாவனா, சுப்காவனா. ஏகாந்தம் அப்படின்னா தனிமை, ஏகாகிரதானா கான்சன்ட்ரேஷன், சுபாவனைனா நல்ல பாவனை ஃபீலிங்ஸ், சுபகாமனா நல்ல ஆசை, டிசைர்ஸ், குட் டிசைர்ஸ், நல்ல விருப்பங்கள், நல்ல ஆசை. நம்மளுடைய வார்த்தைகளில் 10% தான் எனர்ஜி இருக்குது. அதுவே 90% நம்மளுடைய பாவனைகள் எப்படி இருக்குது, ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, அதுதான் அங்கு வேலை செய்யுது. 10% வந்து வார்த்தைகள், 90% வந்து வெறுப்பு நிறைஞ்சிருக்குது, பொறாமை நிறைஞ்சிருக்கு,
நம்ம உள்ளுக்குள்ளே கோபம் நிறைஞ்சிருக்கா, பொறாமை நிறைஞ்சிருக்கா, இல்லை வெறுப்பு நிறைஞ்சிருக்கா, இல்லை சுபாவனை சுபகாமனை நிறைஞ்சிருக்கா? நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணுறது எது? அந்த பாவனை, ஃபீலிங்ஸ். இன்றைக்கு 102வது நாள். இன்றைக்கி ஒரு மகத்துவபூர்வமான கொஸ்டின் டிஸ்கஸ் ஆச்சு. கண்ணு திறந்திருக்கிறோம், கண்ணு மூடி இருக்கணும். எப்போ கண்ணு திறந்திருக்கணும், எப்போ கண்ணு மூடி இருக்கணும்? அதனால் நம்ம 10 விஷயத்தை எடுத்துக்கலாம். முதல்ல படிச்சிடலாம். அதாவது 6 விஷயங்கள். எல்லாத்தோட ஃபஸ்ட்டு இது சகஜமான மார்க்கம், ஈஸியான வழி, நம்மளுடைய வழி. இந்த மார்க்கம் இது சகஜமான மார்க்கம். இதை கஷ்டமாக்காதுங்க. ஆனால் நம்மளுடைய பழக்கம் நம்மளை கஷ்டமாக மாற்றுது. நம்ம கஷ்டமாகவே இருந்தே பழகிட்டோம், கஷ்டப்பட்டே வாழ்ந்து. அதனால் ஈஸியான மார்க்கம் அதை கூட நம்ம கஷ்டமாக்கிடுறோம். ஒரு பொருள் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னா மனசு என்ன சொல்லுது? அப்போ இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஒருவேளை ஏதாவது ஒரு பொருள் ரொம்ப காஸ்ட்லியாக வைக்கிறோம் அப்படின்னா மனசு என்ன சொல்லும்? இதுதான் சூப்பர் சொல்கிறான், விலை கூடுதலாக, இப்போ இது நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு மனசு, எல்லாரும் மனசும் அப்படி தான் இருக்குது, பழகிருக்கு. ஆகையினால இது சகஜ மார்க்கம். அடுத்து ஸ்மிருதி, நினைவினுடைய பயிற்சியை அதிகப்படுத்தணும். இந்த கண்ணும் திறந்திருக்கணும், ஆத்மாவனுடைய கண்ணும் திறந்திருக்கணும். பாபாவனுடைய கூட நான் பேசிகிட்டு இருக்கிறேன், பரமாத்மா கூட நான் கனெக்ட் ஆகிருக்கிறேன், பாபா கூட பேசிகிட்டே இருக்கணும். அடுத்தது குஷி, மகிழ்ச்சி. அடுத்தது சோம்பலை வென்றவர், சோம்பல் மீது வெற்றி. அப்புறம் ராத்திரி நேரத்தில் ராத்திரி வருமானம். இந்த 6 விஷயங்கள் இதில் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதிகாலையில் எழுந்து குழந்தைங்க பாபா நினைவில் உட்காடுறாங்க. அப்புறம் அதில் அப்புறம் களைப்படைஞ்சிடறாங்க. இதில் களைப்படைகிறதுக்கான விஷயமே இல்லை. ஏன்னா இது சகஜமான மார்க்கம். அதனால் ஒரே ஐடியா அப்படி இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, உட்காந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. போய் சுற்றி வாங்க, நடங்க, ரொம்ப ரொம்ப அன்பாக சுவையாக பாபாவை நினைவு பண்ணுங்கள். சிலர் அரை மணி நேரம் உட்காடுறாங்க, சில நேரம் 10 நிமிஷம், சிலர் 5 நிமிஷம். அச்சா 5 நிமிஷம் கூட பாபாவை ரொம்ப அன்பாக நினச்சிங்க அப்படின்னா டேஸில் வந்துடுவீங்க. எந்த டேஸ் என்ன? ராஜ்யத்தில் வந்துடுவீங்க. ராஜ்யத்தில் வரணுன்னா கூட 5 நிமிஷம் நினைவு ரொம்ப முக்கியம். யாருடைய புத்தியில் பாபா நினைவு இருக்க மாட்டேங்குதோ, யார் புத்தி அங்கங்கே அலைஞ்சிட்டு இருக்கோ, அவங்களுடைய சங்கத்திலேருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்க கூட அவங்களுடைய வைப்ரேஷன்ஸை எடுத்துகிட்டு கூடவே வச்சுட்டு சுற்றுறாங்க. யார் நம்ம அந்த மாதிரியான ஆத்மாக்கள் கூட சதா இருக்கிறோம், நெகட்டிவ் நிறைஞ்சிருக்குது, அவங்க ஞானி ஆத்மாவை கூட இருந்தாலும் கூட அவங்க கூடவே நம்ம இருக்கும்போது, நெகட்டிவ் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆத்மா கூட நம்ம இருக்கும் பொழுது, ஞானத்தினுடைய நெகட்டிவிட்டி, அவங்களுடைய வைப்ரேஷன் நம்மளுடைய மனசை பொல்யூஷன் பண்ணிடுது. நம்மளுடைய வைப்ரேஷனை அது பொல்யூஷன் பண்ணிடுது, அசுத்தப்படுத்திடுது. அதனால் எது மாயா அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது. இது கூட ஒரு மாயா அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுது. அவங்களுடைய உடலோடு நம்மளுடைய உடல் டச் பண்ணிடக்கூடாது, ஃபிசிக்கல் டச் ஆகிடக்கூடாது. அதனால தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கார்ல, அவர் யாரெல்லாம் மீட் பண்ண வருவாங்களோ அவர் ஏதாவது கொடுப்பாங்க கிஃப்ட்டு. அவங்க போன பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, அதை எல்லாத்தையும் எடுத்து மண்வெட்டி எடுத்து வெட்டி குழி தோண்டி அதில் புதைச்சிட்றாரு. ஏன் இப்படி பண்ணியிருப்பார்? ஏன் அப்படின்னா அதில் அழுக்கான வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன் இருந்தது. நிறைய டார்க் ஆத்மாக்களும் இருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து வைப்ரேஷன்ஸ் கருப்பு கலரில் வரும். முழு உலகத்தையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளோட இதை மாற்றிக்கணும், அவ்வளோதான். முழு உலகத்துலேயே முள் இருக்குது. இப்போ நடப்பாத ஃபுல்லாக முள், அந்த முள்ளெல்லாம் எடுத்து போட முடியுமா? முடியாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு செப்பலை போட்டுக்கலாம், அவ்வளோதான். நம்மளுடைய ஃபிசிக்கல் டச், அதாவது கை டச் ஆகும்போது கை மூலமாக நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. ஹேண்ட் ஷேக் ஆகட்டும், கை வச்சு இன்னொருத்தர டச் பண்ணும்போது அங்கேருந்து வைப்ரேஷன், நமக்குள்ளே என்ன வைப்ரேஷன் இருக்கோ அது பாஸ் ஆகுது, கடந்து போகுது. இந்த கை மூலமாக சிலர் எனர்ஜியை இழுத்துக்கவும் முடியும், சிலர் கொடுக்கவும் முடியும். மாயா புத்தியை அலைக்கழிக்குது. ஆனால் நீங்கள் எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நினைவு தான் முக்கியம். நம்ம நினைவு ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம எப்படி உட்காந்துருக்கிறது முக்கியம் இல்லை, நினைவில் தான் நமக்கு விஷயமே. சில குழந்தைங்க 3 மணி நேரம் கூட அசையாமல் உட்காந்துருக்குறாங்க,
ஒரே இடத்துல. சிலர் வந்து ராத்திரி ஃபுல்லாக உட்காந்துடுறாங்க, ஃபுல் நைட்டு. நீங்கள் வந்து நிரந்தரமாக உட்கார முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்கு நிறைய டைம் எடுக்குது. ஆனால் இப்போ அது வரைக்கும் நீங்கள் வந்து சேரலை. பாபாவோட நினைவு அது வந்து நம்ம நடந்தாலும் சுற்றினாலும் எழுந்தாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் இருந்துகிட்டே இருக்கணும் உள்ளுக்குள்ளே, நேச்சுரலாக இயற்கையாகவே. ஒரே இடத்துல நம்ம உட்காந்து நினைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்க முடியாது. அதனால் பாபாவை நினைவு பண்ணணும். நடக்கும்போது சுற்றும்போதும் நடந்துட்டு சுற்றிட்டே நினைக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து சரி உட்காந்து தான் நினைக்கணும்னு கிடையாது, நடந்தாலும் சுற்றினாலும் நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி பாபா நினைவு மட்டும் இருந்துகிட்டே இருக்கணும். 4 மணி நேரம் 6 மணி நேரம் பாபா நினைவில் இருக்கிறது மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி அவ்வளோன்னு ஈஸி கிடையாது. அடுத்த பாயிண்ட்டு, ஸ்மிருதியினுடைய பயிற்சி செய்யணும், நினைவினுடைய பயிற்சி செய்யணும், புருஷார்த்தம் பண்ணணும். தூக்கத்தை வெல்லுங்கள், கண்களை மூடாதீர்கள். இனிமையான குழந்தைகளே, சைத்தன்ய நிலையில் இருங்க, விழித்த நிலையில் இருங்க. பாபாவை நினைவு பண்ணுங்க, நிசப்தமான நிலைக்கு போயிருங்க. ஆகையினால யோகாவில் அல்லது பாபா நினைவில் இருக்கும்போது கண்கள் மூடிடக்கூடாது. கண்கள் மூடி இருந்தது அப்படின்னா பாபாவை எப்படி பார்ப்பீங்க? கண்களை மூடி நம்ம பாபா நினைவிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு தூக்கம் வந்துடும், தெரியவே செய்யாது, ஆனால் நம்ம தூங்கிடுவோம். அதனால் பார்வையினாலே பலியாகணும். நம்ம கண்கள் பார்வையின் மூலமே பலியாக்கக்கூடிய பாபா நம்ம முன்னாடி இருக்கிறாரு. அப்போ எப்படி கண்ணை மூட முடியும்? அப்போ வந்து பாபா வந்து நம்மளை பார்வையால் எப்படி திருப்திப்படுத்துவார்? நம்ம கண்ணை மூடிட்டோம் அப்படின்னா, கண்ணு திறந்திருந்தா தானே அவர் நம்மளை திருப்திப்படுத்துவார், இல்லைன்னா சக்திகளை நிரப்புவார். அதனால் ஸ்கூல் அப்படின்னா அங்கே கண்ணை மூடிட்டு உட்கார மாட்டாங்க, கண்ணு திறந்து தான் இருக்கும். அதனால் கண்ணை திறந்து பார்க்கறதுக்கு கண்ணை பார்க்கறதுக்கு பயப்படக்கூடாது, கண்ணை திறந்து தான் வச்சுருக்கணும். புத்தியில் வந்து காதலனுடைய நினைவு இருக்கணும், கண்ணு திறந்துருக்கணும். கண்ணை மூடுறோம் அப்படின்னா, கண்ணை மூடி உட்காருறது அப்படின்னா குருடர்களாகிறது. இது ரூல்ஸே கிடையாது. பாபா என்ன சொல்கிறாரு? கண்ணை மூடவா சொல்கிறாரு? கண்ணை திறந்து வைங்க அப்படிங்கிறாரு. கண்ணை மூடிடுச்சு அப்படின்னா டேஷ் டேஷ், பருப்பில் எங்கேயோ கருப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் தூக்கத்தை வெல்லுங்கள், கண்களை மூடாதீர்கள். பாபா சொல்கிறாங்க, தூக்கத்தில் இருந்து எந்திரிச்சு உட்காரலை அப்படின்னா மஜாவே வராது. படுத்துகிட்டே இருக்கும் அப்படின்னா சில நேரம் வந்து தூக்கம் வந்துடுது. எந்திரிச்சு உட்காந்தோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் நினச்சோம் சிந்தனை பண்ணோம் அப்படின்னா அங்கே மஜா வருது. நம்ம வந்து இப்போ ராஜ்யத்தை எடுத்துகிட்டு இருக்கிறோம், எழுந்து பாபா நினைவில் உட்காந்தோம் அப்படின்னா ரொம்ப மஜாவாக இருக்கும், ரொம்ப குஷியாக இருக்கும். குஷி இல்லை அப்படின்னா பாபா கூட அன்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். அன்பினுடைய அந்த ஒயர் வந்து கனெக்ட் ஆகலை. ஆகையினால தூக்கத்தை வெல்லுங்க, கண்களை மூடாதுங்க. பாபா கிட்ட இருந்து 21 ஜென்மத்துக்கான ஆஸ்தி கிடைக்குது. அந்த மாதிரியான பாபாவை உங்களால் நினைக்க முடியாதா? நல்ல நல்ல ஸ்பீக் பண்ணக்கூடிய பேச்சு திறமை உள்ள குழந்தைங்க கூட மேடையில் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கும் தாரணைக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அவங்க மேடையில் நல்லா பாயிண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்னா அவங்க நல்லா தாரணை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது அவங்களுடைய ஒரு கலை, அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி இருக்காங்க, அப்படி தான் இருக்கணும், பர்ஃபெக்டாக அவங்கள நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம். அவங்கள்ட்ட ஒரு பேச்சு திறமை இருந்தது, மேடையில் பேசக்கூடிய திறமை, அதை பாபா யூஸ் பண்ணிட்டார், அவ்வளோதான். உடனே அவங்க தாரண மூர்த்தி ஆகிட்டாங்க, அவங்க தேவதை ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? சொன்னதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுதா? மேடை பேச்சுக்கும் தாரணைக்கும் பல கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கிறது. புரிந்ததா? ஆனால் அவங்க இப்படியும் இருக்கலாம். அமிர்த வேலையை பற்றி யார் கிளாஸ் இருக்கிறாங்களோ அவங்களே அமிர்த வேலை எந்திரிக்காமலும் இருக்கலாம். ஆனாலும் அவங்களுடைய வார்த்தைகள் மற்றவங்களை பிரபாவப்படுத்துது. அதுதான் பேச்சு திறமை. நல்ல நல்ல சொற்பொழிவாற்றக்கூடிய குழந்தைங்க கூட நிறைய பேர் அதிகாலை எந்திரிக்கிறது இல்லை, எந்திரிச்சு உட்கார்றது இல்லை. பாபா சொல்கிறாங்க, அவங்க எந்திரிக்கிறது இல்லை, எந்திரிச்சாலும் ஒழுங்காக உட்கார்றது இல்லை, தூங்கி விழுந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க யோகத்தில் அவங்களுக்கு லைன் கிடைக்கிறதே இல்லை, ஃபோன் போட்டால் கூட போக மாட்டேங்குது. நல்ல நல்ல ஸ்பீக்கர்ஸாக இருக்கிறவங்க. பாபா சொல்கிறாரு, படிப்பாகட்டும் நினைவாகட்டும் கொஞ்சம் கூட உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரக்கூடாது. ஆனாலும் சில குழந்தைங்க, ஆனால் சிலர் என்ன புரிஞ்சுருக்காங்க, எல்லாரும் வெற்றி மாலையில் வர போகிறது கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. வெற்றி மாலையில் எல்லாரும் வருவாங்களா என்ன? எல்லாரும் வெற்றி மாலையில் வரமாட்டாங்க, எல்லாரும் ராஜா ஆக மாட்டாங்க.
அதனால் அவங்க சுஸ்தி ஆயிடுறாங்க, அதனால் சோம்பலாயிடுறாங்க. யார் நல்லபடியாக படிக்கக்கூடிய குழந்தைங்களோ அவங்களுக்கு சுஸ்தி, சோம்பேறித்தனம், அலட்சியம் எதுவுமே அவங்கள அணுகாது. சுஸ்தி, சோம்பேறித்தனம் இருக்குது அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதான். சில குழந்தைங்க பாபா முன்னாடி உட்காந்துட்டு கொட்டாய் விடுறாங்க, தூங்கி விழுறாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள பின்னாடி போய் உட்கார வைக்கணும், முன்னாடி உட்காரக்கூடாது. முன்னாடி உட்காந்து தூங்கி விழுறாங்கன்னா அந்த சூழ்நிலையே கெட்டு போயிடுது. அவங்க பின்னாடி இருக்கிறவங்க பாதிக்கிறாங்க. பின்னாடி இல்லை, வெளியில் போயிருங்க. அதனால் வருமானத்தில் ஒரு பொழுதும் கொட்டாய் விடக்கூடாது, தூங்கி விடக்கூடாது. வீட்டில் இருந்தால் கூட அந்த 2 மணிலேருந்து 5 மணி, இந்த ராத்திரி நேரம், அதாவது ராத்திரிங்கிறார் பாபா, அந்த நேரத்தில் எந்திரிச்சு பாபா நினைவில் உட்காருங்க. அப்போ நீங்கள் வேகமாக முன்னேறி போயிடுவீங்க இந்த மார்க்கத்தில். பாபா கேட்குறாரு, குழந்தைங்களே ராத்திரி நல்லா தூக்கம் வந்துதா? பாபா நல்லா தூக்கம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க குழந்தைங்க. அப்போ பாபா என்ன சொல்கிறாரு? குழந்தைங்களுக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்னா என்ன சொல்கிறாரு? குழந்தைங்களுக்கு நல்ல தூக்கம் வருது, குழந்தைங்களுக்கு நல்ல தூக்கம் வருதான் பாபா சொல்கிறாரு. நல்லா தூக்கம் வருது. இவ்வளோ உலக விஸ்வ கல்யாண காரியம் பெண்டிங்கில் இருக்குது, உங்களுக்கு தூக்கம் வருதா? அவ்வளோ என்ன தூக்கம் வேண்டி கிடக்கு? கொஞ்சம் கூட பொறுப்பற்ற குழந்தைகள் அப்படிங்கிறார் பாபா. இப்போ உங்களுக்கு வரம் கிடச்சிருக்குது, அதனால் இந்த நேரத்தில் தூக்கத்தை வேண்ட என்னுடைய செல்ல குழந்தைங்களே குறைஞ்சதிலும் குறைஞ்சது 8 மணி நேரம் பாபாவுடைய நினைவில் இருங்க. இது அடுத்த பாயிண்ட். அமிர்த வேலையினுடைய நேரம் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமானது, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால் அந்த நேரத்தில் முழிச்சிருந்து வருமானத்தை சேமிங்க, சக்திகளை எடுத்து ஆத்மாக்குள்ளே நிரப்பிக்கொள்ளுங்கள். பிஸ்னஸ் மேன் இருக்கிறார் அப்படின்னா அவங்க பிஸ்னஸுக்கு ராத்திரி கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க முழிச்சு இருந்து அந்த கஸ்டமர்ஸுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஏன்னா அதில் வருமானம் இருக்குது. மனிதனுக்கு 24 மணி நேரம் வருமானம் கிடைச்சிது அப்படின்னா 24 மணி நேரம் தூங்காமலே இருப்பாங்க. ஏன்னா தூக்காங்க கலைஞ்சிருது. ஏன்னா வருமானத்தில் ரொம்ப குஷி இருக்குது. வருமானமே சும்மாவே இருக்காங்க அப்படின்னா அங்கே சோம்பல் வருது, அதனால தூக்கம் வருது. வருமானம் அப்படின்னா தூக்கம் வராது. 10 விஷயங்கள் பாபா சொல்கிறாரு. யோகா கண்ணை எப்பெல்லாம் திறந்துருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு பாயிண்டில் சொல்கிறாரு. 10 பாயிண்ட். ராஜ் யோகாவில் கண்ணு திறந்து வச்சுருக்கணும். அப்புறம் 2வது திருஷ்டி எடுக்கும்போது, திருஷ்டி கொடுக்கும்போது கண்ணை திறந்துருக்கணும். திருஷ்டி எடுக்கும்போது இல்லை கொடுக்கும்போது கண்ணு மூடி இருந்துன்னா அந்த பவர் டிரான்ஸ்ஃபர் அங்கே ஆகாது. அதனால் கொடுக்கும்போதாகட்டும் எடுக்கும்போதாகட்டும் கண்ணு திறந்துருக்கணும். ரொம்ப முக்கியம். எடுக்கிறதாகட்டும் கொடுக்கறதாகட்டும். 3வது சக்திகளை எடுக்கும்போது, வரதானங்களையும் எடுக்கும் பொழுது, வரதானங்களை கொடுக்கும்போது இதுலேயும் நம்ம கண்ணு திறந்து வச்சுருக்கணும். அப்புறம் 4வது கர்ம யோகத்தின் நேரத்தில் கண்ணு திறந்துருக்கணும். 5வது முரளி கேட்கும்போது கண்ணு திறந்துருக்கணும். அடுத்தது சாப்பிடும்போது கண்ணு திறந்துருக்கணும், குடிக்கும்போது கண்ணு திறந்துருக்கணும், நடக்கும்போது கண்ணு திறந்துருக்கணும், வண்டி ஓட்டும் போதும் கண்ணு திறந்து இருக்க வேண்டும். ரன்னிங் டைம் ஓடும்போது, எக்ஸசைஸ் பண்ணும்போது, இந்த நேரங்களில் என்ன பண்ணணும்? கண்கள் திறந்து இருக்கணும். எப்போ நீங்கள் யோகா கண்டக்ட் பண்ணுறீங்களோ, அதாவது யோகா செய்ய வைக்கிறீங்களோ மற்றவங்களுக்கு ஸ்டேஜில் உட்காந்து, அந்த நேரத்துலையும் கண்கள் கண்டிப்பாக திறந்திருக்க வேண்டும், திறந்திருக்கணும். புரிஞ்சுதா? எதிரில் இருக்கிற ஒரு கண்ணு திறந்து இல்லை, மூடிடுச்சு அப்படின்னா எதிரில் இருக்கிற எல்லாருடைய கண்ணும் தானாகவே மூடி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மூட ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம குழு யோகா பண்ணுறோம் இல்லையா, இந்த தேட் சண்டே எப்போவுமே மாதம் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த யோகா டைமில் கூட நம்ம கண்ணு திறந்து வச்சுருக்கணும். அப்புறம் எப்போ கண்ணு திறந்துருக்கணும்? எப்போ நீங்கள் இயற்கை தரிசனம் பண்ண போகிறீங்க, இயற்கை அப்போ கண்ணை திறந்து வச்சுருக்கணும். அப்புறம் வேறு இதில் கண்ணு திறந்துருக்கணும்? பாபா கூட நீங்கள் ஆன்மீக உரையாடல் செய்யும் பொழுது அப்போவும் கண்ணு திறந்துருக்கணும். இப்போ மொத்தமாக எத்தனை ஆச்சு? 10 விஷயங்கள் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். 10 ஆச்சு. பாபா வந்திருக்கிறார், பாப்தாதா. அப்போ திருஷ்டி கொடுக்குறாரு, இல்லைன்னா கிஃப்ட் கொடுக்குறாங்க, டோலி கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்கள் திறந்து தான் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம கண்ணை எப்போ திறந்துருக்கணும் அப்படின்னு 10 பார்த்தோம். அடுத்தது கண்ணை எப்போ மூடி இருக்கணும், அதுக்கு ஒரு 10 விஷயங்கள் இருக்குது, அதை பார்க்கலாம். கண்ணை எப்போ மூடி இருக்கணும்? ஆனாபானா ஆசனம் பண்ணுறோம்ல, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், அந்த
யோகா பண்ணும்போது கண்டிப்பாக கண்ணு மூடி தான் இருக்கணும், கண்ணு திறக்கக்கூடாது. சுவாச பயிற்சி பண்ணுறீங்க, சுவாசம் வருது போகுது, ஆனாபான் ஆசனம். அதாவது மூச்சு இழுக்கிறீங்க, மூச்சு விடுறீங்க, மூச்சு இழுக்கிறீங்க, மூச்சு விடுறீங்க. அந்த நேரத்தில் நம்ம கண்ணை மூடி இருக்கணும். இல்லைனா பிராணாயாமம், இல்லைனா பாக்ஸ் ப்ரீத்திங், ஸ்கொயர் ப்ரீத்திங், பாக்ஸ் ப்ரீத்திங். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி. அதை 1 2 3 4 மூச்சு இழுக்கணும், 1 2 3 4 நிறுத்தணும், 1 2 3 4 மூச்சு மறுபடியும் விடணும், அடுத்து 1 2 3 4 மறுபடியும் நிறுத்தணும். 4 தடவை வச்சுக்கலாம், 6 தடவை வச்சுக்கலாம், 20 வரைக்கும் கூட. 20 தடவை இழுக்கிறது, 20 தடவை நிறுத்துறது, 20 தடவை விடுறது, 20 தடவை நிறுத்துறது, இந்த மாதிரி அது வரைக்கும் கூட போகலாம், இன்னும் அதிகமாக கூட போகலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பிராணாயாமம், அப்புறம் இந்த ஆனாபானா பயிற்சி. 3வது ஒன்லி பிரீத்திங் எக்ஸசைஸ், அதாவது மூச்சு வாட்ச் பண்ணக்கூடியது. மூச்சு வந்துட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம், மூச்சு விடுறோம், மூச்சு இழுக்கிறோம், அந்த மூச்சை நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த டைமில் கூட கண்ணு மூடி இருக்கணும். இந்த 3 ஆச்சா. அப்புறம் அடுத்தது வந்து பாடி ஸ்கேனிங். பாடியை ஒவ்வொரு பாகத்தையும் நம்ம சோதனை பண்ணுறோம். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே ஸ்கேன் பண்ணுறோம். உடம்பினுடைய ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வருது. இங்கே குளிராக இருக்குது, இந்த இடத்துல வந்து சூடாக இருக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபீலிங் அரிக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீலிங்ஸையும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ நினைங்க, இது நிலையில்லாதது, இது பெர்மனெண்ட் கிடையாது, டெம்பரரி. சரி, ஏதாவது ஒரு இடத்துல வலிக்குது இல்லை அரிக்குது, அப்போ அதை ஒன்றும் பண்ணாதுங்க, பார்த்துட்டே இருங்க, அப்போ அது சரியாக போயிடும் தானாகவே. ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். சரி, இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னா அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அப்புறம் அது மூவ் ஆகி அதனுடைய சென்டர் ஆஃப் த எந்த ஒரு மைய பாயிண்ட் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு வந்து சேருங்க. அந்த இடத்த விட்டு கவனிங்க. அப்புறம் தானாகவே அது வலியே நின்று போயிடும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது வலியே இல்லாமல் போயிடும். வலிங்கிறது ஒரு பிரம்மை, அது ஒரு பழக்கம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வலி மறைஞ்சு போயிடும். அடுத்தது 3வது, அப்போ கண்ணு எப்போ மூடணும் தெரியுமா? 3வது வந்து எப்போ நம்ம விசுவலைசேஷன் பண்ணுறோம், ஒரு காட்சியை, சத்தியுகத்தை பார்க்குறோம், புஷ்ப விமானத்தில் பறக்கிறோம், தேவதி ஸ்வரூபத்தில் இருக்கிறோம், குஷியில் டான்ஸ் ஆடுறோம், டிராயிங்ஸ் பண்ணுறோம், ராஜ்ய சபையில் இருக்கிறோம், விளையாடிட்டு இருக்கிறோம், சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி சொர்க்கத்தினுடைய சீனெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறோம். இப்போ பரந்தாமதை பார்க்குறோம், சுற்றுமோதனம் பார்க்குறோம், விசுவலைஸ் பண்ணுறோம்ல, அதாவது கற்பனை பண்ணுறோம்ல, அந்த நேரத்தில் கண்ணு மூடி இருக்கணும். அப்புறம் சாவி தொலைஞ்சு போச்சுன்னா தேடுறீங்க அப்படின்னா, தேடிட்டு இருக்கும்போது கண்ணை மூடிட்டு நீங்கள் தேடினீங்க, அங்கே போனேன், இங்கே வந்தேன், அப்போ அங்கே இருக்குது, அப்போ அந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி கண்ணை மூடி யோசிக்கும் போதும் நம்ம வந்து ஏதாவது காணாமல் தேடும்போது இந்த மாதிரி கண்ணை மூடி நம்ம தேடணும். அடுத்த 4வது, யாராவது இங்கே டிரான்ஸில் போகிறவங்க இருக்காங்களா? டிரான்ஸில் போகக்கூடிய டிரான்ஸ் மெசஞ்சர், சந்தேசி போகிறாங்க இல்லையா, அவங்க போயிட்டாங்க, அங்கே கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய கண்ணும் மூடி போயிடும். பார்த்துருக்கீங்களா? கண்ணு க்ளோஸ் ஆகிரும் தானாகவே. அப்புறம் வந்து பக்தர்கள் பக்தி பண்ணும்போது அவங்களுடைய கண்ணு மூடுது. நம்ம பக்தி பண்ணுறதில்ல, நம்ம ஞானத்துக்கு வந்துட்டோம். பக்தர்கள் பக்தி பண்ணும்போது அவங்க ஜபிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்ணை மூடிக்கிறாங்க. இல்லைனா நம்மளுடைய மனசனுடைய ஆழத்தில் இறைவனை தேடக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் தானாகவே அவர் மீது ஒரு அன்பு ஏற்படுது. பரமாத்மாவே, கடவுளே நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களை நான் சந்திக்கணும், நீங்கள் வாங்க அப்படின்ட்டு எப்போ வந்து இறைவன் மீது அளவுக்கு அதிகமான அன்பு ஏற்படுதோ அப்போ கூட கண்ணு வந்து தானாகவே மூடிக்குது. அப்புறம் வந்து மனுஷன் வந்து ஒருத்தர் வந்து தோல்வி அடைஞ்சிட்டார், மொத்தமாக டோட்டலாக ஃபெயில். ஒருத்தர் வந்து அந்த முடிவு நிலை எட்டிட்டார். இனி வந்து எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. எப்படி திரௌபதி இருந்தாங்க, பாஞ்சாலி, அவங்க பீஷ்ம பிதாமகரை கூப்பிட்டாங்க, குருட்டு ராஜாவை கூப்பிட்டாங்க, குருட்டு ராணியை கூப்பிட்டாங்க, அர்ஜுனன் நம்மளுடைய 5 ஹஸ்பண்டை கூப்பிட்டாங்க. ஆனாலும் யாருமே ஹெல்ப்புக்கு வரல. எவ்வளோ பவர்ஃபுல்லான, உலகத்திலே பவர்ஃபுல்லான மனிதர்கள் இருந்த பொழுதும் அவங்க எல்லாம் உதவி செய்யலை. அப்படின்னு ஒரே ஒரு ஈஸ்வரன், கோவிந்த் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு பரமாத்மாவை கூப்பிட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு உச்சக்கட்ட நிலையில் கண்கள் மூடி போயிடும் தானாகவே. இந்த
பிரபு மேலே அந்த அளவு அன்பு அதிகமாகும் பொழுதும் கண்கள் மூடுது. இதுக்கு தான் டீப் இன்வோகேஷன் அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில். பரமாத்மாவை ஆவாகனம் பண்ணுறாங்க. அந்த ஆவாகனம் ஆனது கண்கள் மூடிட்டு தான் நம்ம செய்வோம். கண்கள் மூடியவாறு தான் செய்யப்படுது. அடுத்தது நாதயோகம். அதாவது நம்ம இயற்கையினுடைய சூழலில் உட்காந்துருக்குறோம், அந்த இயற்கையினுடைய ஓசையை கேட்கறதுக்கு போகிறோம், இயற்கையினுடைய அழகை அந்த சப்தத்தை நம்ம ரசிக்க போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம கண்ணை மூடி இருக்கணும். அப்போ அந்த ஓசைகள் நம்ம காது மூலமாக நம்மளுடைய மூளையை போய் அடையும். இல்லைன்னா பறவைகளுடைய ஓசையை கேளுங்க கண்ணை மூடிட்டு. ஒரு செல்லிங்கிற ஒரு கவிஞர் ஒரு பறவையினுடைய பார்த்து அவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்காரு, மகா காவியத்தை படைச்சிருக்கிறாரு. 21 ஸ்டான்ஸா அப்படிங்கிற பெரிய புத்தகத்தை எழுதிட்டார், மகா காவியம். அப்போ அந்த பறவை எவ்வளோ பாக்கியவான். அந்த பறவை அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார் கவிதையை. எவ்வளோ பேஜ் உள்ள ஒரு கவிதை இது. அதனால் இது நாத யோகம். நாத யோகத்தில் கூட கண்ணு மூடிடணும். மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அங்கே பார்க்குறாங்க, இங்கே பார்க்குறாங்க, அவர் என்ன சாப்பிட்றாரு, இவர் என்ன பேசுகிறாரு, இவர் எங்கே போகிறாரு, அவர் எங்கே வர்றாரு, எல்லாத்தையும் அங்கே சுற்றிட்டு இருக்கோம். சாப்பிடும்போது கூட அவர் என்ன சாப்பிட்றாரு, இவர் என்ன இவர் தட்டில் என்ன இருக்குது, அவர் தட்டில் இருக்குது, அவர் தட்டில் 2 என் தட்டில் 1 சப்ஜி, அவர் தட்டில் 2 சப்ஜி. எப்படி வந்தது? எனக்கு பரோட்டா, எனக்கு சப்பாத்தி, அவருக்கு பரோட்டா. எப்படி வந்தது? எனக்கு ஒயிட் சட்னியா, அவர் தட்டில் ரெட் சட்னி. பாவ், எனக்கு ஒயிட் ரைஸு, அங்கே பார்த்தா அவர் தட்டில் பிரியாணி. அதனால் இந்த மாதிரி எப்போ மனசு டிஸ்டர்ப்டாக இருக்குதோ அந்த நேரத்தில் கண்களை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு இந்த உடலினுடைய சென்டருக்கு கொண்டு வாங்க கவனத்தை. அதாவது நெத்தி நடுவில். அப்புறம் இன்னொன்று இருக்குது, அது நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணை மூடுறோம் அப்படின்னா நம்மளுடைய மூளைக்கு சிக்னல் கொடுக்குறோம், நான் தூங்க போகிறேன். அப்புறமா யோக நித்ரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோக நித்ராவில் கூட நம்ம கண்ணை மூடணும். யோக நித்ரா அப்படிங்கிறது ஒரு தனியான டாப்பிக்கு. அதை வச்சு ஒரு பெரிய பட்டியே நடந்தது. இது 9 ஸ்டேஜஸ் இருக்குது. அது பெரிய டாப்பிக்கு. அப்போ அந்த யோகா நித்ராவில் நம்ம இருக்கும்போது இந்த கண்களை மூடி இருக்கணும். இது 10 ஆயிடுச்சா? கண்ணை எப்பெல்லாம் மூடணும் அப்படிங்கிறது. கண்ணை திறக்கணுங்கிறது 10 பார்த்தோம். 10 பாயிண்ட்ஸ் கண்ணை மூடுறதுக்கு, 10 பாயிண்ட்ஸ் கண்ணை திறக்கிறது. அப்போ இன்னையிலேருந்து 31ஆம் தேதியிலேருந்து டைட்ஸ் தெரியும் தானே? இன்னையிலேருந்தே நீங்கள் சார்ட் ஃபில்அப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்திருக்கும் சார்ட்டு. அதை இன்னையிலேருந்து 7 நாள், 31ஆம் தேதியிலேருந்து அப்புறம் 6ஆம் தேதி வரைக்கும் 7 நாள் இந்த சார்ட்டை எல்லோரும் வைங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கேட்டகரி நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் யாரும் விரதமே இருந்ததில்லை, டயட்டு ப்ரோக்ராம் பண்ணதே இல்லை அப்படிங்கிற ஒன்றே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்க, தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களுக்காக ஃபஸ்ட்டு கேட்டகரி. இந்த உலகத்திலேயே இருக்கிற அடிக்ஷன்லேயே, அதாவது அடிமையாகிறாங்களா பீடி சிகரெட்டு, அந்த மாதிரி அடிமையிலே ரொம்ப உயர்ந்த அடிமைத்தனம் எது அப்படின்னா சாப்பாட்டினுடைய அடிமைத்தனம். சாப்பாடு. சாப்பாடை விட அதிகமான அடிமைத்தனம் எதில் அப்படின்னா உப்பு. அதனால் அந்த உப்பை எடுக்கணும், உடம்புல டீசால்ட் பண்ணணும். நம்ம உப்புனா என்னது? கல் தானே. நம்ம we are not eating salt, we are not eating rock. நம்ம கல்லையும் சாப்பிட வேண்டாம், நம்ம உப்பையும் சாப்பிட வேண்டாம். நம்ம உப்பு சாப்பிட்றதுக்கும் அந்த கல் சாப்பிட்றதுக்குமா பிறந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறதுலே மிகப்பெரிய அடிமைத்தனம் அப்படின்னா இந்த உப்பு தான். யார் இதை ஜெயிச்சிட்டாங்களோ அவங்க மேலே போயிடுவாங்க, உயர்நிலையை எட்டிடுவாங்க. அந்த மாதிரி யார் இது வரைக்கும் நம்ம விரதம் இருந்ததே இல்லை, அப்படி டயட் இருந்ததே இல்லை அப்படின்னா அவங்க ஒரு நேரம் மட்டும் சமைச்ச உணவு, மற்ற நேரம்லாம் சமைக்காத உணவை சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பாடு அப்படின்னா ஒரு நேரம் மட்டும் சமைச்ச உணவு, மீதி எல்லா நேரமும் 2 நேரம் இருக்குல்ல, அது எல்லாமே சமைக்காத உணவு. காய்கறி, பழம், ஜூஸு, அந்த மாதிரி. அதாவது நீ காலையில் சமைச்ச உணவை சாப்பிட்டுக்கலாம், இல்லை மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ராத்திரி சாப்பிட்டுக்கலாம், ஏதோ ஒரு நேரம். மற்ற நேரத்தில் சமைக்காத உணவுகளை சாப்பிடணும். யார் நாக்கை ஜெயிச்சிட்டாங்களோ அவங்க தானாகவே உடலை ஜெயிச்சிருவாங்க. உடலை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க உலகை ஜெயிச்சிருவாங்க. அவங்களுடைய யோகா இயற்கையாகவே
உயர்ந்த நிலைக்கு போயிடுது. அவங்க உடம்புகளில் சக்தி ஊர்ஜா தான் நிறைஞ்சிருக்குது. அது வைப்ரேஷன், குட் வைப்ரேஷன் உடம்பு முள்ளாக ஓடுது ஆறு போல். அசரீரி பயிற்சிக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள். ஆனால் ஆத்மான்னு சொல்லாமலேயே நினைக்காமலேயே நீங்கள் அசரீரி நிலையை ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஒரு சாதனையின் மூலமாக. இந்த நாக்கை வெல்லும் சாதனையின் மூலமாக நம்ம இயற்கையாகவே அசரீரி நிலையை நம்ம அனுபவம் பண்ண முடியும். ரெண்டாவது கேட்டகரி வந்து ஃபுல் டேயுமே அவங்க வந்து சமைக்காத உணவை சாப்பிடணும். ரா மெட்டீரியல் அதை தான் சாப்பிடணும். அது ரொம்ப வருஷமாக பயிற்சி உள்ளவங்க தான் இதை செய்ய முடியும். இது வந்து அவங்களுக்கானது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க அடுப்பு வந்து அவங்க கிச்சன் வந்து அடுப்பு இல்லாத கிச்சன், ஃபயர்லெஸ் கிச்சன், எப்போவுமே சமைக்காத உணவு 3 நேரமுமே. 7 நாளைக்கு கேஸு ஸ்டாப், கேஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 7 நாளைக்கு ஒன்றுமே கிடையாது, சமைக்கிற வேலையே கிடையாது. டீ கூட ஒரு அடிக்ஷன் தான். ஹீட் இஸ் எனிமி ஆஃப் நியூட்ரிஷன். ஹீட் இஸ் எனிமி ஆஃப் நியூட்ரிஷன். அந்த வெப்பமானது நியூட்ரிஷனுடைய எதிரியாக உள்ளது. எதிரி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு இங்கிலீஷ் கவிஞர் சொல்கிறாரு, மனிதனுடைய ஆத்மீக சக்திகள் எங்கே போச்சு? நான் சொல்கிறேன், டீ கப்புக்குள்ளே போயிடுச்சு, டீ கப்புக்குள்ளே தொலைச்சிட்டாங்க அப்படின்னு அந்த கவிஞர் சொல்கிறாரு. அப்போ வந்து ராவான ஃபுட்டு அப்படின்னா 100% சமைக்கப்படாத உணவு, நெருப்பே இல்லாத ஒரு உணவு, நெருப்பு தீண்டாத, சூரியனால் பக்குவப்படுத்தப்பட்ட போஜனம். சூரியன் தானே விளைச்சல் பண்ணுது, அந்த மாதிரியான ஃபுட்டு இயற்கை. அதுதான் ராவுங்கிறார். இயற்கையாகவே பக்குவப்படுத்தப்பட்ட உணவுகள். ஒரு மரத்தை வந்து பழத்தை வந்து பழுக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ டைம் எடுக்குது அது. அடுத்தது 3வது கேட்டகரி வந்து 100% பழங்கள் மட்டுமே, பழங்களை மட்டுமே சாப்பிடணும். வேறு எதுவும் இது கூட மிக்ஸ் ஆகக்கூடாது. காய்கறிகள் கூட கிடையாது, ட்ரை ஃப்ரூட்ஸும் கிடையாது. இதில் பழங்கள், தண்ணி, பழம், தண்ணி, அவ்வளோதான். இதுதான் இருக்கிற கேட்டகரியிலே ரொம்ப டாப் மோஸ்ட் கேட்டகரி. யாருக்கு ரொம்ப வருஷம் அனுபவம் இருக்குமோ அவங்களால தான் இதை பண்ண முடியும். அடுத்த கேட்டகரி 4th கேட்டகரி, 4வது. இந்த கேட்டகரி வந்து ரொம்ப 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 ஹார்டானது. யாருக்கு அனுபவம் சுத்தமாக இல்லையோ அவங்க தான் இதை தொட்டுறாதுங்க. இந்த கேட்டகரியை இருக்கிறதுல டஃப்பான கேட்டகரியும் கூட இது. யார் வந்து கடந்த 10 வருஷமாக வந்து டயட் ப்ரோக்ராம் பண்ணி அது டயட் இருந்துகிட்ருக்கீங்க, உண்ணாவு நோன்பு இருந்துகிட்ருக்கீங்களோ அவங்க மட்டும் இந்த கேட்டகரியை பயன்படுத்திக்கலாம். மற்ற எல்லோரும் விட்டுருங்க, யாரும் இதுக்கு வராதுங்க. ஏன்னா அனுபவம் இல்லை அப்படின்னா அது டேஞ்சர். அது இந்த கேட்டகரியில் வந்து சாப்பாடே கிடையாது, ஒன்லி ஊர்ஜா. அது வைப்ரேஷன்ஸ் மட்டும்தான். மரத்துலேருந்து வைப்ரேஷன் எடுக்கிறோம், காற்றுலேருந்து எடுக்கணும், சூரியன்லேருந்து எடுக்கணும், பூமியிலேருந்து எடுக்கணும், அதை வெறுங்காலில் நடக்கணும், சூரியனை கிட்ட வந்து ஒளி வாங்கணும், காற்றை ஃபீல் பண்ணணும். இந்த மாதிரி இயற்கையாக அதுலேருந்தே எனர்ஜி எடுக்கிறோம். எதுவும் சாப்பிடக்கூடாது, அதுதான் சாப்பாடு. இதுக்கான நிறைய புத்தகங்கள் இருக்குது. மேன்ஸ் ஹையர் கான்சியஸ்னஸ், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இங்கிலீஷில் இருக்குது, ஹிந்தியில் இல்லைன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் ஸ்டடி பண்ணுங்கள், அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நல்லா இது ஸ்டடி பண்ணாமல் ஃபாலோ பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருள்லேருந்து அவங்க எனர்ஜி எடுக்க. ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க அங்கே ஏதாவது குளத்தை பார்க்குறாங்க, ஆறை பார்க்குறாங்கன்னா அவங்க அதுலேருந்து சக்தி எடுத்துப்பாங்க. அந்த சக்தி எனக்குள்ளே வந்துட்டுருக்கு. இப்படி ஒவ்வொரு பொருளையும் பார்த்து அவங்க சக்தியை நிரப்பிப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடே தேவையில்லை, சாப்பாட்டுக்கான விஷயமே கிடையாது. அவங்களுக்கு நச்சுத்தன்மை, டிடாக்ஸ் அப்படிலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எப்பவும் வந்து அந்த வைப்ரேஷன் தான் அவங்கள வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. இது வந்து உடம்பில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்காக, யார் நல்லா ஸ்டெபிலிட்டியாக இருக்காங்களோ. மற்றவங்க வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம், இந்த கேட்டகரி தேவையில்லை. அதனால் இந்த சார்ட் வந்து குரூப்பில் அனுப்பிடுவோம். போஜன் 1, போஜன் 2, B1, B2 அந்த சார்ட்டை வந்து நீங்கள் வைக்கலாம், மெயின்டைன் பண்ணுங்கள் 7 நாளைக்கு.